கிறிஸ்துவுக்குள் என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆத்மீக யாத்திரை நிகழ்ச்சியின் வாயிலாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுது நாம் போகிற பாதையை குறித்து அநேக கேள்விகளை எழுப்புவது உண்டு. இப்பொழுது போகிற பாதை கடினமாக இருப்பின் அநேக கேள்விகளை கர்த்தருக்கு முன்பாக மனிதர்கள் வைப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இப்பொழுது அவர்கள் சந்திக்கிற பாதை அநேக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற பாதையாக காணப்படுமாயின், அனுபவிக்கிற பாதையாக காணப்படுமாயின், அதிலே அவர்கள் கேள்விகளை எழுப்புவது சற்று குறைவாகவே காணப்படும். ஆம், என் அன்பு தேவ ஜனங்களே, இப்பொழுது காண்பதை குறித்ததான வாழ்க்கை வாழ்வதை காட்டிலும் எபிரேயர் 11 அதிகாரம் 26 வசனத்திலே இனி வரும் பலன் மேல் நோக்கமா இருந்து என்று வேதம் சொல்லுகிறது. இனி வரும் பலன். இப்பொழுது அநேகர் இந்த பூமியிலே ஆசீர்வாதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறதை போன்று தோற்றமளிக்கிறார்கள். ஆனால் இனி ஒரு வாழ்க்கை உண்டு. மரித்த பிறகு ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு வாழ்க்கை உண்டு. அதிலே அவர்கள் எப்படி வாழப்போகிறார்கள் என்ற ஒரு கேள்வி ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் உண்டு. என் அன்பு தேவ பிள்ளைகளே, அநேகர் கிறிஸ்துவின் நிமித்தமாக பாடுபட்டு கொண்டிருக்கிற உங்களுக்கு இனி உங்களுக்கு ஒரு பலன் உண்டு. இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணினது போல் நாம் ஒரு நாள் இந்த பூமியை விட்டு போகும்போது நமக்கு ஒரு பலனை பரலோகத்திலே கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆகவே ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து இந்த பூமியிலே வாழ கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. இப்பொழுது நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எவ்விதமாக வாழ்கிறோம் என்பதை காட்டிலும் இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து இந்த பூமியிலே வாழ்கிற ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்து ஓட்டத்தை வெற்றியாக முடிக்க கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, இனி எங்களுக்கு கிடைக்க போகும் பலன் மேல், இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அனுக்கிரகம் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.